என்னடா பிரச்சனை உனக்கு? ரொம்ப நேரமாக இதை ஸ்ட்ரகிள் பண்ணி விட்டு வந்திருக்க. என்னதடா சொல்கிறா? 1 மாதமாக உட்காந்து எடிட் பண்ண வீடியோ இப்போ அப்லோட் பண்ண போகும்போது கரெக்டாக பார்த்து ஃபைல் கரப்ட் அப்படின்னு வருது. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் ஃபிக்ஸ் பண்ண முடியலடா. ஏன்டா இவ்வளோதான விஷயம்? டேய் மணி, நீ ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கியா? என்னது? இப்போ நீ வந்து ஒரு அம்புக்குறி எய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டார்கெட் வேணுமா இல்லையா? ஒரு போர்க்களத்தில் எப்படி ஒரு போர் வீரனுடைய உடம்பு வர்ற அம்புகளுக்கு எல்லாம் டார்கெட்டோ, அதே மாதிரி தான்டா நம்மளோட உடம்பும். இந்த உலகத்தில் வர்ற எல்லா துன்பங்களுக்கும் நம்மளுடைய பாடி தான் வந்து ஒரு டார்கெட். அண்ட் இதைத்தான் திருவள்ளுவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இலக்கம் உடம்பிடும்பைக்கென்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதான் மேல். யூ நோ தட் மீன்ஸ்? நீ ஏதோ நல்லது சொல்கிறது மட்டும் புரியுது, பட் இது என்னடா அர்த்தம்? மச்சான், உழைப்புனா தடை வரும், உடம்புனா வலி வரும். அதை எப்படி தாண்டி போகணும்னு யோசி. அதை விட்டு ஏன் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு யோசிக்காதரா. The meaning of this verse is human body is the greatest target of any miseries, and it could be whether it's mental or it's physical. And the ones who actually realize this will not fall or collapse under any circumstances.